வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யூஏஇல இருக்கணும்னா என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து யூஏஇல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு எனக்கு வந்து இமெயில் பண்ணியிருந்தனால இந்த வீடியோஸ் நான் செய்கிறேன். பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க வந்து ஒர்க்கிங்கில் இருக்கணும். இப்போ ஹஸ்பண்ட் ஒர்க்கில் இருக்காங்க அப்படின்னா ஒய்ஃபுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம், ஒய்ஃப் ஒர்க்கில் இருக்காங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு ஹை பொசிஷனாக இருக்குது அப்படின்னா கம்பெனியை அவங்க ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்டுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்கள் கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஒரு 5000 கிராம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த விசா ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ வந்து ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு. அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4500 கிராம் சேலரியில் இருக்காரு. அதேமாரி அந்த ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் ஐடி எல்லாமே இருக்கு அவங்கள்ட்ட. ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து இந்தியாவில் இருக்காங்க. இப்போ வந்து இவர் என்ன பண்றாருன்னா விசிட் விசா போட்டுட்டு அவங்க ஒய்ஃபை வந்து துபாய்க்கு கூட்டிட்டு வராரு. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கம்பெனி வந்து அவங்க ஒய்ஃபுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்றாருன்னா ஹஸ்பண்ட் ஒரு கை காசை போட்டு ஸ்பான்சர் பண்றாரு. இது வந்து எவ்வளவு செலவாகும்னு பாத்தீங்கன்னா ஒரு 5000 கிராம்ஸ் வந்து செலவாகும். அப்ப இந்த ப்ராசஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பாத்தீங்கன்னா மேரேஜ் சர்டிபிகேட் தேவை. யார் ஸ்பான்சர் பண்றாங்க, ஹஸ்பண்ட் ஸ்பான்சர் பண்ணா அவங்களோட சேலரி சர்டிபிகேட், அப்புறம் ஒய்ஃப் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா ஹஸ்பண்டுக்கு அவங்களோட சேலரி சர்டிபிகேட் இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். அப்புறம் 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட், 6 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். வெறும் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, ஸோ அதனால வந்து இஜாரி டெனன்சி காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெனன்சி காப்பியை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு எமிரேட்ஸ் ஐடி பண்ணுறதுக்கு ஒரு நெக்ஸ்ட் ப்ராசஸ் புஷ் பண்ணுவாங்க. ஒரு எமிரேட்ஸ் ஐடி எடுக்கிறதுல மெடிக்கல் டெஸ்ட் வந்து மேண்டிட்ரியா இங்கே யூஏஇல இருக்கு. இதுல வந்து அந்த நோய் ஏதாவது இருக்கா, அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு மாறுமா, இதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளட் டெஸ்ட், அதுக்கப்புறம் செஸ்ட் எக்ஸ்ரே ஸ்கேன் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இதுல வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எமிரேட்ஸ் ஐடி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. வந்து பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக்ஸ் அது எல்லாமே போகும். இப்போ உங்களுக்கு எமிரேட்ஸ் ஐடி எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஐசிபி யூஏஇ அப்படி இல்லைன்னா யூஏஇ பாஸ், இந்த இதுல வந்து நீங்க அந்த ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணலாம். அது எல்லாமே ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு போஸ்டல்ல உங்க எமிரேட்ஸ் ஐடி வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு எமிரேட்ஸ் ஐடி வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஒரு 2 வருஷத்துல இருந்து 3 வருஷம் யூஏஇல இருக்கலாம். இதோட பெனிஃபிட் என்னன்னா நீங்க வந்து இப்போ இந்தியா போறீங்க அப்படின்னா விசா எதுவுமே எடுக்க தேவையில்ல, நீங்க ஆல்ரெடி ரெசிடென்ஸ் ஃபிளைட் டிக்கெட் மட்டும் போட்டுட்டு போயிட்டு திரும்பி வந்துடலாம். இது வந்து அது எவ்வளோ வேலிடிட்டி இருக்கோ அது வரையும். சப்போஸ் 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா திரும்பி இதே மாதிரி ரெனியூ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 2 வருஷமோ 3 வருஷமோ கிடைக்கும். 3 வருஷம் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இந்த துபாய் ஃப்ரீ சோன்ல இருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு 3 இயர்ஸ் கொடுப்பாங்க. நார்மலா ஒரு 2 இயர்ஸ்னு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது முடிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ரெனியூ பண்ணுவாங்க. அப்போ அந்த ஜாப்ல இருக்கும்போது நீங்க ஒய்ஃபுக்கு ஸ்பான்சர் பண்ணி நீங்களும் ரெனியூ பண்ணலாம். இப்போ வந்து ஒய்ஃப் ஒர்க்ல இருக்காங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து நீங்க வந்து ரெனியூ பண்ணலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். சில இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியே வந்து பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்பான்சரு காசு எல்லாத்தையுமே வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கப்புலா நம்ம யூஏஇல இருக்கணும்னா ப்ரொசீஜர். வந்து ஒரு கப்புலா யூஏஇல தங்கி வாழணும் அப்படின்னா எவ்வளோ காசு செலவாகும் அப்படின்றத பார்க்க போறோம். இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்தோம்னா தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் அப்படின்வாங்க. ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்ல உங்களுக்கு பாத்ரூம், கிச்சன், அதுக்கப்புறம் ஒரு ரூம், இதுல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இடத்த யூட்டிலைஸ் பண்ணி இருந்துக்கலாம். பிரைவேட்டா ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா இதோட காஸ்ட் வந்து 2500 கிராம்ஸ். இது வந்து ஒரு எமிரேட்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனா இதுதான் ஒரு ஆவரேஜ் காஸ்ட். ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு ஃபுல்லா ஃபர்னிஷ்டா பிரைவேட்டா வேணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு காஸ்ட் வரும், ஒரு ஆவரேஜ் காஸ்ட். ஸோ இந்த காஸ்ட்ல உங்களுக்கு வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஒய்ஃபை எல்லாமே இன்க்ளூடட். பாத்தீங்கன்னா க்ரோசரி, இது வந்து 500 கிராம்ஸ்ல இருந்து 700 கிராம்ஸ் வரைக்கும் வரும். ஒருத்தவங்க எப்படி யூஸ் பண்றாங்களோ அதுக்கு வந்து டிபெண்ட் அப்பான் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே போறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மந்த்லி பாஸ்லாம் வைக்கிறாங்க. 85 கிராம்ஸ், 95 கிராம்ஸ்னு இது போட்டுட்டீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், எங்க வேணா போயிட்டு வந்துக்கலாம் பஸ்ல. அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3500 to 4000 கிராம்ஸ் வந்து வந்துடும். ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து 4500 கிராம்ஸ் இருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க ஒரு 4500 கிராம்ஸ் சம்பாதிப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9000 கிராம்ஸ் வந்து இருக்கும். அப்போ 4000 கிராம்ஸ் போயிடுச்சுன்னா 5000 கிராம்ஸ் மிச்சம் இருக்கும். ஸோ இதை வச்சு பிளான் பண்ணுவாங்க.
இதுல எப்படின்னா 4500 கிராம்ஸ் இருந்தால் தான் நீங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியும். இப்போ ஹஸ்பண்ட் நீங்க வந்து ஒரு 4000 கிராம்ஸ் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க உங்க ஒய்ஃபை ஸ்பான்சர் பண்ணணும்னா இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால் ஸ்பான்சர் பண்ண முடியும். இதுல வந்து இன்னொரு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஹஸ்பண்ட் ஒரு 4500 கிராம்ஸுக்கு போயிட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாமே கம்பெனி ப்ரொவைட் பண்ணிடும். இப்போ ஒய்ஃபுக்கு வந்து இவர் தானே ஸ்பெண்ட் பண்ணணும் காசு. அதனால என்ன பண்ணுவாருன்னா ஒய்ஃபையும் ஒரு வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகுனா ஒய்ஃப் ஒரு 4500 கிராம்ஸ் இப்போ வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு வந்து கம்பெனியே வந்து விசா எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒருத்தவங்களோட ஒர்க்கோட ஏர்னிங்ஸு செலவுக்கே போயிடும். இன்னொருத்தவங்களோட ஒர்க்கோட ஏர்னிங்ஸ் வந்து சேவிங்ஸாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் திரும்பி வீட்டுக்கே போயிடலாம், செட்டில் பண்ணலான் இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் ப்ரொமோஷன்ஸ்லாம் வாங்கி இங்கே லைஃப் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து லைஃப்பை யூஏஇல பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வந்து அடுத்தது குழந்தை பிளான் பண்ணணும்னா அதுக்கு எப்படி அப்படின்றத நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ என்னோட சேனலில் வந்து நான் வந்து யூஏஇல இருக்க எல்லாத்தையும் பற்றியும் நான் வீடியோ போடுறேன். ஸோ அதை கண்டிப்பாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.